1 கப் சர்க்கரை, 1 கப் மாம்பழம், ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் பால் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுல 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுல 1 கப் கோதுமை மாவு சேர்த்து மாவு நல்லா பிளெண்ட் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுல 1/2 கப் வெஜிடபிள் ஆயில் சேர்த்து நல்லா ஒன்றாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ட்ரே எடுத்து கொஞ்சம் நெய் தடவி அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மிக்ஸை ஊற்றி அவனில் 180 டிகிரியில் 6 நிமிஷம் வைக்கணும். இப்போ சுவையான புடிங் ரெடி. மைக்ரோவேவ் அவன் இல்லைன்னா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அடியில் கொஞ்சம் மண் போட்டு மண் சூடானதும் நம்ம ட்ரே வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சோம்னா ரெடி ஆகிடும். வேகும் போது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ சுவையான புடிங் ரெடி.